Chapter 3 Exercise 3.6 Exercise 3.6க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் படித்த இந்த ஃப்ராக்ஷனை வந்துட்டு ஆட் பண்ணுறது சப்ட்ராக்ட் பண்ணுறது பார்த்துக்கலாம். எப்படி பண்ணுவோன்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3/2 ப்ளஸ் ஒரு என்ன கொடுக்கலாம் 5/2 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 3/2 ப்ளஸ் 5/2. அப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதை நோட் பண்ணோம்? டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருந்ததுன்னா அது காமன் டினாமினேட்டரை எடுத்து நியூமரேட்டரை ப்ளஸ்ன்னு ஆட் பண்ணுவோம், மைனஸ்னால் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அது நமக்கு தெரிஞ்சது தானே. இப்போ இங்கே என்ன இருக்குது? 3/2 ப்ளஸ் 5/2. இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அது காமன் டினாமினேட்டராக எடுத்துகிட்டு 3 ப்ளஸ் 5 நியூமரேட்டர் 3 ப்ளஸ் 5 என்ன ஆகிடும்? 8/2. இதான் ஆன்சர். இது சிம்பிளிஃபை பண்ணுறது அது வேறு, பட் பண்ணுற மெத்தட் இதான். இப்போ இதே வந்துட்டு என்னென்னா இப்போது 3/2 ப்ளஸ் 5/4 இருக்குது. ஓகேவா, இது ரெண்டு ஆட் பண்ணும். இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு ஆட்னாலும் சப்ட்ராக்ட்னாலும் சேம் மெத்தட் தான். டினாமினேட்டர் தான் இதான். ஆடுக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். என்ன இங்கே ப்ளஸ் பண்ணுறதுக்கு போது மைனஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணும். ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதை நோட் பண்ணணும்? டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். இங்கே டினாமினேட்டர் பாருங்கள், 1 2 இன்னொன்று 4 டிஃபராக இருக்குது. பட் நமக்கு வந்துட்டு அந்த டினாமினேட்டர் ரெண்டு சேம் ஆகிறதுக்கு ஒரு நம்பர் கூட இன்னொரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் வர மாதிரி இருந்தால் அது மல்டிப்ளை பண்ணாலே போதும். இப்போ இங்கே 4 இருக்கா, இங்கே என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. பட் இந்த 2 கூட இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதில் இருக்கிற நியூமரேட்டருக்கு அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேவா, இப்போ என்ன ஆயிடுச்சு? 3 2s are 6. இந்த ப்ளஸ் 6/4 ஆகிடுமா? 6 ப்ளஸ் 5 ஹோல் டிவைடட் பை இங்கே 2 2s are 4, இங்கே 4 ஆகிடுமா? அப்போ ஹோல் டிவைடட் பை 4ன்னு எடுப்போம். ஓகே தானே. டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருந்தால் காமன் டினாமினேட்டர் எடுப்போம். டினாமினேட்டர் டிஃபராக இருந்ததுன்னா அதில் இருக்கிற ஒரு நம்பர் கூட இன்னொரு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் அந்த சேம் டினாமினேட்டர் ஆக்க முடியுமான்னு பார்க்குறோம். இங்கே 4 இருந்துச்சு, இங்கே 2 இருந்துச்சு. அப்போ இதையும் நமக்கு 4 ஆக்க முடியும். 2 கூட இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணால் 4 ஆகிடும். அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும், ரெண்டு சேம் ஆகிடும். இப்போ இங்கே என்ன ஆகிடும்? 6 ப்ளஸ் 5 ஹோல் டிவைடட் பை 4. அப்போனா என்ன ஆகிடும்? 6 ப்ளஸ் 5 11/4. இதான். சப்போஸ் இப்போ இங்கே வந்துட்டு இங்கே பண்ணுறேன் 3/2 ப்ளஸ் 5 இங்கே 3 வேறு நம்பர் எடுத்துக்கலாம். 8/2 ப்ளஸ் 5/3 இருக்குது. இப்போ இங்கே நமக்கு ரெண்டு ஆட் தான் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அப்போ தான் காமன் டினாமினேட்டர் எடுக்க முடியும். இங்கே இருக்கிறது 2, இங்கே இருக்கிறது 3. இப்போ இதுக்குள்ளே எந்த நம்பர் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 2வும் கிடைக்காது 3யும் கிடைக்காது இல்லையா? சேம் நம்பராக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேமாக கிடைக்கலனா அப்படி இருக்கல என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். எல்சிஎம் எடுக்கிறது. ஓகேவா, கிராஸ் மல்டிப்ளை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? 8 × 3 8 3s are 24 ப்ளஸ் இது ரெண்டையும் 5 2s are 10 பை இது ரெண்டையும் 2 3s are 6. இப்படி தான் பண்ணுவோம். அடுத்து 24 + 10 34/6. இதான் இதுக்குள்ள ஆன்சர். அப்போ ரெண்டும் சேமாக இருந்தோன்னா காமன் டினாமினேட்டர் எடுத்துவோம். ரெண்டு டிஃபராக இருக்கையில் ஒரு நம்பர் கூட ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் சேமாக கிடைக்குன்னா அது மல்டிப்ளை பண்ணுவோம். இல்லை ரெண்டு டிஃபராக இருக்கையில் மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்காது அப்படிங்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா, இது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம், அது ரீகால் பண்ணால் போதும். அதே தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். சிம்பிளிஃபை. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது? x into x plus 1 by x minus 2 plus x into 1 minus x by x minus 2. இதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் நம்ம பண்ணது இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்கும், இல்லாட்டி டிவிஷனாக இருக்கும். டிவிஷனாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? மல்டிப்ளிகேஷன் ஆக்கி இங்கே ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். ஆனால் இங்கே இருக்கிறது அடிஷன் இல்லாட்டி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அடுத்த சம்ஸ்லாம் வரும். ஓகே, அப்படி இருக்கையில் என்ன பண்ணும்? ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணாலே என்ன பண்ணும்? டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அப்போ தான் காமன் டினாமினேட்டராக எடுப்போம், இல்லாட்டி எல்சிஎம் எடுப்போம். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிட்டேன். x into x plus 1 by x minus 2 ப்ளஸ் x into 1 minus x by x minus 2. அப்போ நமக்கு ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எதை நோட் பண்ணுவோம்? டினாமினேட்டர். இங்கே என்ன இருக்குது? டினாமினேட்டர் x minus 2. இங்கே இருக்கிற டினாமினேட்டரும் x minus 2. ஸோ ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்? அது காமன் டினாமினேட்டராக எடுத்துக்கலாம். x minus 2 காமன் டினாமினேட்டராக எடுத்துட்டோம். இப்போ நியூமரேட்டர் என்னவோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். என்னது? x into x plus 1 ப்ளஸ் x into 1 minus x ஹோல் டிவைடட் பை x minus 2. நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? இந்த x எடுத்து இது உள்ள மல்டிப்ளை பண்ணணும், இந்த x எடுத்து இது உள்ள மல்டிப்ளை பண்ணணும். x into x x ஸ்கொயர் ப்ளஸ் 1 into x x இந்த ப்ளஸ்
எக்ஸ் இன்டு 1 எக்ஸ், அடுத்து ப்ளஸ் எக்ஸ் இன்டு மைனஸ் எக்ஸ், ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்னா ஆகிடும் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கணும். இது மாதிரி சம்ஸ்லாம் நம்ம செஞ்சுருக்கோம்ல. டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து சேம் வேரியபிளாக இருக்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணுறதோ சப்ட்ராக்ட் பண்ணுறதோ பார்க்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ரெண்டு சேம் வேரியபிள் தான், பட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அது என்ன ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து இருக்கிறது என்னது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுங்கிறது என்ன ஆகிடும் 2x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். ஓகேவா?